வணக்கம். இந்த பதிவு யாருக்குன்னா, இந்த தவறான விமர்சகர்கள்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கான பதிவு இது. இந்த கேள்விய நீ ஏன் கேள்வி கேட்குறன்னா, இந்த மாரி வீடியோஸ நாங்கலாம் பார்க்குறோம். நாங்கலாம் போடுற லைக்ல தான் இவங்கலாம் உட்காந்துட்டு சம்பாரிச்சுக்கிட்டு இந்த மாரி வீடியோ போடுறாங்க. இந்த இப்போ தற்சமயமா நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம், ஒரு கல்யாணத்த பத்தி, நெப்போலியன் சார் வீட்டு கல்யாணத்த பத்தி ரொம்ப கேவலமா பேசுறாங்க. அதே மாரி இன்னொரு பொண்ணுக்கு அந்த மாரி வாழ்க்கை குடுப்பாங்களா? ஒரு ஊனமுற்ற பொண்ணுக்கு வாழ்க்கை குடுப்பாங்களா? பையனுக்குன்னு கேட்குறாங்க. யாருக்காவது இந்த சொத்து எழுதி வச்சிருக்கலாம், வீண் செலவுன்றாங்க. ஒருத்த மாடு மாதிரி உழைச்சி பிள்ளைங்களை முன்னுக்கு கொண்டு வரணும், பெரிய லெவலில் உட்கார வைக்கணும், ஆசைப்பட்டு சம்பாதிக்கிறதுக்கு யாருக்குன்னா கொடுத்துருவாங்களா? ஏன் நீங்களாம் கொடுத்துருவீங்களா? நீங்களாம் கொடுத்துட்டு நீங்கள் போய் நடு ரோட்டில் உட்காந்துருவீங்களா? இல்லை அந்த பொண்ணுக்கு அவ்வளோ சொத்து எழுதி வச்சாங்க, அதனால தான் அது கல்யாணம் பண்ணிச்சுன்றீங்க. நீங்கள் கீழே ஒரு 10 ரூபா கட்சா வானன்னு விட்டு தாண்டி போயிடுவீங்களா? ஏன் இப்படி தவறாக பேசுறீங்க? சினிமா நடிகர் பற்றி ரொம்ப கேவலமாக பக்கத்துலேருந்து விலைக்கு பிடிச்ச மாதிரி பேசுறீங்க. சினிமா நடிகர் இல்லைங்க, யாரையுமே ஏன் இவ்வளோ கேவலமாக பேசுறீங்க? அப்போ அவங்களுக்கு நடக்கிறதா மற்றவங்களை பற்றியும் பேசுவீங்க இல்லையா? இதெல்லாம் நாங்கள் தானே கேள்வி கேட்கணும், பார்க்குற நாங்கள் தான். எனக்கு அவ்வளோ கோவம் வருதுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.